என்னங்க? இவன் என் ஃப்ரெண்டு ரங்கநாயகி. ஹலோ. ஹலோ. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கா. இங்க 2 செமினார் இருக்கா. 1 வீக் இல்ல 10 days ஆகுமா. நம்ம வீட்லயே ஸ்டே பண்ணட்டோன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். இவர்தான் என்னோட பத்தி. இவரை பத்தி தான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பேனே. காலேஜ் லெக்சரர். ஓகே, நீங்க பேசிட்டு இருங்க. சரி. காலேஜ் லெக்சரர்னு சொல்றா, ஆனா பாக்குறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான். ஹலோ. வந்தாச்சு. என் ஃப்ரெண்ட் மஞ்சு வீட்டில் தான் தங்கியிருக்கேன். ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. நோ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே. என்னடி எத்தனை ஃபோன் கால்ஸ்? நீ நான் உட்கார்ந்தானே விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சதே இல்லை. ஒரு வாரம்னா சும்மாவா? அவ்வளவு பிரியமா? பிரியம்னு சொல்லலாம், வேற ஒன்னும் சொல்லலாம். என்னன்னு? அவருக்கு தினம் நான் வேணும், பொழுதன்னைக்கு வேணும். அதான். குண்டல காட்சி என்ன ரெண்டா தெரியுற? பாயா, உன்னை 2ல 1 பாக்குறேன். ஏய், பொறுப்புள்ள பொண்டாட்டி மாதிரியா நீ பேசுற? நீ கட்டின புருஷனியா மரியாதை இல்லாம பேசுற? நீ புருஷனையா நீ? பொறம்போக்கு. பட்ட பகல் இப்படி குடிச்சிட்டு வந்து கும்மால போட்டுட்டு இருக்க. குடும்ப நடத்த வந்தியா இல்ல என் குடிய கெடுக்க வந்தியா நீ? ஏய், குடிய பத்தி நீ பேசாத, அது ஏன் பர்சனல். நீ மட்டும் என்ன நல்லா மஞ்ச பூச்சிக்கிற, பவுடர் அடிக்கிற, நெத்தி நிறைய நிலா சேச்சுல பொட்டு வச்சுக்கிற. அத நான் கேக்குறேனா? அது எப்படி ஓம் பர்சனலோ இது ஏன் பர்சனல்? குடிக்கிறியா? கோட்ரு பையில வச்சிருக்கேன், ஆளுக்கு பாதி போடுமா ஷேர் பண்ணி? ஷேர் தானே, ஷேர் பண்ணலாம். இப்ப நான் பண்றேன் பாரு. என்ன ஆள காணோம்? பயந்து ஓட்டாளா? ஒழுங்கா பாத்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு சொந்தமா தொழில் தொடங்குறேன், அது தொடங்குறேன்னு சொல்லி என் கழுத்துல காதுல இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு போய் மொட்டை அடிச்சிட்டியா? என்னைக்கு சுயமா சம்பாதிச்சு 5000 ரூபாய் பணத்தோட வீட்டுக்கு வரியோ அன்னைக்கு வா, இல்ல உன் காரை வெட்டிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. அடி பாவி, அடிச்ச போதையெல்லாம் இறக்கிட்டியாடி. ரங்கநாயகி, நான் கிளம்புறேன். ஈவினிங் பார்க்கலாம். இந்த டிஃபன். ரகு, எங்க ரங்கநாயகி லஞ்ச் பண்ணிடுவா. சரி. வீட்லயே சாப்பிடுங்க, வெளியெல்லாம் போய் சாப்பிட கூடாது. சரி. சரியா? சரி, நான் கிளம்புறேன். ஏய், ஒன் செகண்ட். ஆபீஸ்ல லீவ் கேட்டியா? ஐயோ, உங்க காலேஜ் லீவுனா எங்க கம்பெனியும் லீவ் விட்டுருவாங்களா? நான் லீவ் போட முடியாது. பை. ஏய் மஞ்சு, என்ன ப்ராப்ளம்? ஒரு டூருக்கு சேர்ந்து போலான்னா கூட லீவ் இல்ல, அது இல்லங்கற. என்ன பண்றேன்னு தெரியல. அதான் எதையும் ஆசைப்பட்டா உடனே நடத்திடணும். அப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும். சரிங்க. ஓகே. ஓ சாரி. இல்ல, நான் என்ன பண்ணலான்னு வந்தேன். செமினார் கிளம்பணும், சாரி கசங்கிடுச்சு, அதான் என் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல சூடா இருக்கு. நீங்க வேணும்னா பண்ணிக்கோங்க. பரவாயில்லைங்க, நீங்க பண்ணிட்டு கொடுங்க. ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ஹெல்ப். உங்களுக்கு இங்க யாராவது செக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தெரியுமா? செக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னா யாருக்கு? என்னோட ஹஸ்பண்டுக்கு. அவருக்கு தாம்பத்தியத்துல ஒன்றும் முடியாதுன்னு எங்க ஃபேமிலி டாக்டர் சொல்லிட்டாரு. இங்க சென்னையில பெரிய டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணா அவருக்கு குணமாகாதா, ஏதாவது நல்லது நடக்காதான்னு எனக்குள்ள ஒரு சின்ன ஆசை. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, கன்சல்ட் பண்ணிக்கலாம். நீங்க மனசு வச்சா
எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஐ ட்ரை. டாக்டர் ராமு ரெட்டின்னு நல்ல டாக்டர். நீங்கள் சொன்னீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். இந்த வீக்லயே வாங்கிடலாமா? கண்டிப்பாக வாங்கிடலாம். அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிடலாம், அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துடலாம். வாங்கிக்கங்க, கன்சல்ட் பண்ணிக்கலாம். டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ள எனக்கு வயசாயிடாதா? உங்களால முடிஞ்சா நீங்க ஹெல்ப் பண்ணக்கூடாதா? ஐ ட்ரை. என்ன சார் பயங்கர யோசனையில இருக்கீங்க? உன் ஃப்ரெண்ட் இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருக்க போறா? அதென்ன, இன்னும் 1 வீக் அவ்வளவுதான். அவளை போய் ஹாஸ்டல் எங்கேயா தங்க சொல்ல வேண்டியதானே? என்ன உங்க சைடுல இருந்து கெஸ்ட் ஃப்ரெண்டு யார் வந்தாலும் கணக்கே பார்க்காம செலவு பண்றீங்க. என் ஃப்ரெண்டு வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. எதுக்கும் கணக்கு பாக்குறீங்களே வாத்தியாரே, எதுக்கும் பாப்பீங்களா? நான் டயர்டாக இருக்கேன். என்ன டயர்டு? நான் தூரமாக இருக்கேன். இது ஒரு தூரமா? அது இல்லை, பொண்ணுங்களாம் சொல்லுவீங்களே தூரம், அதான் பீரியட்ஸ். உங்களுக்கு பீரியட்ஸா? அந்த மாதிரி ஜென்ஸுக்கும் இருக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் அவங்களுக்கே டயர்டாக ஒரு மாதிரி ஆயிடும். என்ன வாத்தியாரே ரீல் விடுறீங்களா? உண்மை. என்னைக்கா இருந்தாலும் சயின்டிஸ்ட்லாம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, அன்னைக்கு எல்லா ஜென்ஸும் லீவ் எடுக்க போறாங்க. ஜென்ஸ் பீரியட் லீவ். ஓ அப்படியா? ஆமா. அப்போ நீங்க டயர்டா இருக்கீங்க, அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. ஆமா. இப்ப சொல்லுங்க, ஆம்பளைங்களுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? ஆமா. இப்ப சொல்லுங்க, ஆம்பளைங்களுக்கு அந்த 3 நாள் இருக்கா? இப்ப சொல்லுங்க, ஆம்பளைங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கா? ஐயோ மஞ்சு, ஆம்பளைங்களுக்கு பீரியடு நேரம் காலம் ராத்திரி பகலுன்னு எதுவுமே கிடையாது. எனி டைம் ரெடி. அதுதான் ஆம்பளைங்களோட ஸ்பெஷாலிட்டி. இனிமே இப்படி எல்லாம் ரீல் விடுவீங்களா? இப்படி ரீல் விட்டதுனால தானே இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சுது.